நம்ம பிரசங்கம் பண்ணும்பொழுது நம்முடைய பிரசங்கம் ஜனங்கள் மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு கிரியை கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் உபாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் உபாகமத்தில் ராஜாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருந்த ஸ்டாண்டர்ட் எங்கே வந்திருக்குது என்று பார்க்கும் பொழுது யோசியாவுடைய என்ன ரெஸ்பான்ஸ் என்பது புரியும். டியூட்ரானமி 17:18-20. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேல் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இதுதான் ஆண்டவர் ஒரு ராஜா வந்தானா என்ன பண்ணணும்னு போட்டிருக்காரு. ஆனால் பாவத்தில் விழுந்த சபை வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் வசனத்திற்கு மற்ற காரியங்கள்லாம் கொண்டு வந்ததுனால வந்த விளைவு, வசனத்தையே கேட்காதவன் திடீர்னு வசனத்தை கேட்கும் பொழுது எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்கு உபாகமத்தில். ஆனால் வசனத்தை கேட்டவுடனே வஸ்திரத்தை கிழித்து 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவன் சொல்றான், கோ இன்குவயர் according to all that is written about us. வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தின் வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்துக்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புத்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால். இன்னைக்கு பிரசங்கம் செலக்டிவ் பிரசங்கமா இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகளிலே எக்ஸ்போசிட்டரி சர்மன்ஸே கிடையாது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்போ நான் வசனத்தில் இருக்கிறது தான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். வசனத்தில் அவ்வளோ அழகான காரியம் இருக்கு. அப்போ எப்போ வசனத்துடைய முக்கியத்துவம் கம்மி ஆகுதோ அப்போ மக்களிடத்திலும் வசனத்துடைய வாஞ்சை குறைந்து போகும். ஆனா இப்போ இவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், நமக்காக எழுதியிருக்கக்கூடிய எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால். நாளைய சந்ததி சொல்லக்கூடாது, எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க ஃபுல் காஸ்பல் என்று சொன்னார்கள், ஆனால் குவார்டர் காஸ்பல் கூட பிரசங்கம் பண்ணலங்க. புதிய ஏற்பாட்டில் தசம பாகன்ற வார்த்தை எத்தனை வாட்டிங்க வருது? அதை குறித்து பெண்டகாஸ்டல் சபையில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க? எவ்வளவோ வசனத்தில் இருக்கு. ஆனால் நம்ம எதை பிடிச்சிக்கிட்டோம்? எது நமக்கு முக்கியமோ, எது அவனுக்கு முக்கியமோ செலக்ஷன் நம்ம செலக்ட் பண்ண முடியாதுங்க. ஆண்டவருடைய வசனத்தை வேத வாசியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியால அருளப்பட்டு இருக்குது. அப்போ யோசியா சொல்றான், நமக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி மாத்திரம் 4-5 வாக்கு தத்தங்களை வாங்கிட்டு வாடா. ஏன்னா எப்படி இருந்தாலும் புது வருடத்துல நமக்கு வாக்கு தத்தம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். எப்படி பைபிள்ல வசனத்துல ப்ராமிஸை மாத்திரம் அண்டர்லைன் பண்ண சொல்லல. அவன் கேட்கும் பொழுது என்ன ஒரு ஓப்பன்னஸோட கேட்கிறான். இவர்கள் எல்லாம் ராஜாக்கள் தான், அநேகமான மோசமான ராஜாக்கள் இருந்தாலும் இந்த எசேக்கியாவும் யோசையாவும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறத பார்க்கும். ஒரு லீடர் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் சுத்தியில இருப்பவர்களும் இருப்பாங்க. அப்போ இந்த யோசியாவை இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதற்கு யாரு காரணம்ன்றாங்கன்னா, யோசியாவை சுத்தி இருந்த ஆசாரியர்கள் இருக்காங்களே, அவங்க சின்ன வயசுலயே இவனுக்கு ஆண்டவரை பத்தி காரியங்களை சொல்லி வளர்த்தபடியினால் அவனுக்கு கர்த்தருடைய குரலை கேட்க வேண்டும் என்று ஆசை. வசனத்தை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிஞ்சிட்டு அவன் சொல்றான், என்னை பத்தி ஆண்டவர் என்ன பேசுறாரு, என் சபையை குறித்து என்ன பேசுறாரு, நம்ம தேசத்தை குறித்து என்ன பேசுறாரு, அவர் பேசின எல்லாவற்றையும் நான் கேட்கணும்னு ஆசை. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் எழுப்புதலை குறித்து கேட்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? ஐயா, உங்க 100 பேர் இருக்க சபை 1000 பேராக ஆக போகிறது. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய ஊழியத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், அதை கேட்க வந்திருக்கிறியா? இல்லைனா ஆண்டவரை என்னை குறித்து, என் சபையை குறித்து, என் ஊழியத்தை குறித்து
குறித்து, என் தேசத்தை குறித்து என்னெல்லாம் நீங்க போட்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் நாங்க கேட்கும்படி எங்களுக்கு இருதயத்தை தருவீரா? இன்னைக்கு அப்படி முழுமையா பிரசங்கம் பண்ற பிரசங்கங்களுக்கும் டிமாண்ட் கிடையாது. அதை கேட்க கூட மக்களுக்கு ஆசை இல்லை. பிகாஸ் we have lost the hunger for God's word. And in revival, the first thing that gets restored is, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் மாறுவாங்கன்னு இல்லை. ஒரு சில ஆசாரியர்கள், ஒரு சில உடன் ஊழியர்கள், சில சமயத்தில் விசுவாசிகள் அநேகர் வரமாட்டாங்க. ஒரு சில விசுவாசிகள் வந்து அவர்கள் மூலமாக நீங்கள் ஊழியக்காரர்களை வெட்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீர் என்ன பேச விரும்புகிறீங்களோ நீங்க பேசுங்க ஆண்டவரே என்கின்ற எக்ஸ்பெக்டேஷனோட நான் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்றவன் மூலமாக தான் எழுப்புதல் வந்தது.